ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து பெண்களா இருக்கிறோம், இல்லத்தரசியா இருக்கிறோம் முக்கியமானா, எப்படியெல்லாம் நம்ம வந்து காசு சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புறேன். இதுக்கும் காசு சேமிப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் ஒரு பெண்ணா, ஒரு அம்மாவா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது கட்டாயம். அது நீங்க வந்து ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு அம்மாவா இருக்கலாம். இல்லன்னா ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவா இருக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு அப்பாவா இருக்கலாம். உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வந்து கவனிங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை இப்பலாம் வந்து பொறந்த குழந்தையிலருந்து கூட வந்து நெறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய கவனம் எப்பயுமே நம்மளுடைய பிள்ளைகள் மேல இருக்கணும். நம்ம வந்து யாரையும் போயி குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதையும் மீறி ஒரு சில நேரங்கள் விஷயங்கள் நடக்கலாம். பட் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய ஆண் குழந்தைகளுக்கு இன்னொரு பெண் குழந்தைய எப்படி வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கத்துக் குடுக்கணும். அவங்கள வந்து நம்மளுடைய சகோதர, சகோதரியா நெனைக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். அதே மாரி பெண் குழந்தைங்களுக்கும் வந்து எது நல்லது, எது கெட்டது, எது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து கத்துக் குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில நம்ம இந்த காலத்தில வந்துட்டோம். நம்ம வந்து சொல்லலாம் இன்னைக்கு நேத்து வந்து ஹேப்பி விமென்ஸ் டேன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு அத வந்து எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு புரியல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில பெண்கள் எந்த இடத்துல வந்து சேஃபா இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல. அ எல்லாருமே வந்து WhatsAppல ஷேர் பண்றதோ, Facebookல ஷேர் பண்றதோ, மேடையில ஏறி வந்து விமென்ஸ் டே கொண்டாடுறதோ வந்து பெண்கள் ஒரு 10% பெண்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு நம்ம வந்து இத கொண்டாடுறோமா? ஸோ நான் வந்து கண்டிப்பா இந்த ஐடியாவுக்கு வந்து நான் இந்த வருஷம் தான் வந்து விமென்ஸ் டே ஏன்டா வருது அப்படிங்கிற மாரி வெறுத்துட்டேன். நான் வந்து அந்த பாண்டிச்சேரியோட விஷயத்த பத்தி தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். முக்கியமா என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சட்டப்படி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோடைய பேர வெளியில சொல்லக்கூடாது. அந்த குழந்தையோடைய ஃபோட்டோஸும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ, அதுக்காக தான் அந்த குழந்தையோடைய பெயர நான் வந்து சொல்லல. பட் இருந்தாலும் வந்து ஒரு அம்மா, அப்பாவுடைய கடமையும் மீறி நெறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து இந்த சொசைட்டியும் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மற்றவங்கள குறை சொல்லாம, அட்லீஸ்ட் நம்மளுடைய பிள்ளைகள நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஏன்னா இப்ப இருக்கிற காலத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு தான் சொல்லிக் குடுத்தாலும் சரி, நெறைய பசங்களுக்கு அது வந்து புரியவும் மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிறலாம். நம்மளுடைய பிள்ளைகள நம்ம வந்து சேஃபா வச்சுக்கிறலாம். நம்மளுடைய ஆண் பிள்ளைகள் சின்ன பசங்கள்லேருந்தே வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். எது நல்லது, எது கெட்டது, எப்படி ஒருத்தங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். இது தப்பு, இது வந்து சரின்ற மாரி சொல்லிக் குடுக்கலாம். அவங்களுக்கு வந்து தைரியத்த ஊட்டலாம். அந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு என்ன வந்து சொல்றது அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியல. ஒரு அம்மாவா, ஒரு 2 பெண் குழந்தைங்களுடைய அம்மாவா ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குதே இந்த உலகத்துலன்னு. இந்த மாதிரி தவறு, தவறுன்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து குற்றம். அந்த மாரி குற்றம் செய்றவங்களுக்கு கடுமையான தண்டனை குடுக்குற வரைக்கும், இந்த மாரியான குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான ஸ்டெப்ஸ எடுக்கணும். அப்படி இல்லன்னா, இந்த மாரியான குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். பெண்கள் பாதுகாப்பாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்ல விரும்பினேன். சரி இன்னைக்கு நம்ம வந்து மணி சேவிங்குள்ள போயிடலாம். அந்த சேவிங்ஸ்க்கு முன்னால எப்பயும் போல நம்ம வந்து ஒரு கோட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னால இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டு இத நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா, ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. என்ன கோட் அப்டிங்கிறத பார்த்துரலாம். "டெட் கிவ்ஸ் யூ த எபிலிட்டி டு லுக் லைக் யூ ஆர் வின்னிங் வென் யூ ஆர் நாட்." எல்லாருமே இத வந்து மனசுல ஏத்திக்கணும். ஏன்னா, இப்ப இருக்கிறவங்கள்ல வந்து ஒரு சில பேர்கிட்ட தான் வந்து கடன் இல்லாம இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கடன்ல தான் நம்ம போய் மாட்டிட்டு இருக்கோம். அது ஒரு கிரெடிட் கார்டா இருக்கலாம், இல்லன்னா பர்சனல் லோனா இருக்கலாம், கந்து வட்டியா இருக்கலாம், கார் லோன், ஹோம் லோன் ஏதாவது ஒரு லோன் நம்ம வச்சிருக்கோம். எல்லாமே கடன் தான. நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா,
நம்ம கடனை வாங்கி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா, நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இத வந்து எக்ஸாம்பிளா எப்படி வச்சுக்கிறலான்னா, நம்ம வந்து பணக்காரங்களா காட்டிக்கிறதுக்காக, நம்மளுடைய வருமானத்த மீறி நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து வாங்குறோம். ஒரு காரே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அ எனக்கு வந்து ஒரு மாச சம்பளம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000ன்னு வச்சுக்கோங்க. நான் வாங்குற காருடைய விலை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 7,00,000. அப்ப எவ்வளவு வருஷம் நான் இதுக்கு உழைக்கணும்? எவ்வளவு டவுன் பேமெண்ட்ட நான் வந்து கட்டணும்? எவ்வளவு அதுக்காக நான் வந்து இஎம்ஐ கட்டணும்? எத்தன வருஷம் நான் கட்டணும்? அதுக்கு மெயின்டனன்ஸு, சர்விஸு எல்லாமே வந்து பண்ணணும் இல்லையா? டாக்ஸ் கூட நம்ம வந்து பே பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸ் காட்டிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடன்ல ஒரு விஷயத்த நம்ம வந்து வாங்குறோம். ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அந்த கடன் வாங்குனதுனால நம்ம நம்மளுடைய நெறைய சந்தோஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுக்காக எது மேலயுமே வந்து ஆசைப்படக்கூடாதா அப்படிங்கிறது கிடையாது. ஆசைகள் வச்சுக்கிறணும். நம்மளுடைய தகுதிக்குள்ள அந்த ஆசைகள வச்சுக்கிறணும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாமே வந்து போய் கடன் வாங்கக்கூடாது. இப்ப கார் வாங்குறது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு அ இதுவே வந்து கால்குலேஷனே வந்து வச்சிருக்காங்க. இவ்வளவு உங்களுடைய வருமானம் இருக்குன்னா, அந்த வருமானத்துக்குள்ள இவ்வளவு சதவீதம் தான் நீங்க வாங்கணுன்ற மாரியெல்லாம் கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ, அந்த மாரிலாம் கால்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 30,000 சம்பளம் வாங்குறவங்க காரே வாங்க முடியாது. அந்த நெலைமையில தான் இருக்குது. ஆனா, இப்ப என்ன பண்றோம்? நம்ம எல்லாருமே வந்து கார் தான் வச்சிருக்கிறோம். எல்லாருமே வந்து எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ, எப்பயுமே வந்து ஒரு காருக்கும், ஒரு வீட்டுக்கும் வந்து நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதுவும் அபார்ட்மெண்ட்டுக்கும், நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கிறீங்கன்னா, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு லேண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதுக்காக எப்பயுமே வந்து கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு இல்ல. இப்ப ஐஃபோனே எடுத்துக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம போறோம் ஒரு கடையில, கிரெடிட் கார்ட போட்டு ஸ்வைப் பண்ணி ஒரு ஐஃபோன வாங்கிட்டு வந்துட்டு, எல்லார் முன்னாடியும் நம்ம ஐஃபோன் இருக்குன்னு நம்ம காட்டிக்கிறோம். அந்த ஐஃபோனுக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோன்றத யோசிச்சு பார்த்துருக்கோமா? கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடன்ல போயி ஒரு விஷயத்த நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து ஜெயிச்சதா நெனைக்கிறோம். ஆனா, நம்ம உண்மையிலே தோத்துட்டோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் வாங்காம நெறைய விஷயங்கள் பண்ண கத்துக்கோங்க. இப்ப பெரிய பெரிய விஷயங்கள் இப்ப காரு இந்த மாரி ஹோம்லாம் லோன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காசு வந்து நம்மகிட்ட அவ்வளவு சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா நெறைய வருடங்கள் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய தகுதி இப்ப எனக்கு வந்து ரூ. 30,00,000க்குள்ள தான் என்னால வீடு வந்து அஃபோர்ட் பண்ண முடியும்னா, ரூ. 30,00,000க்கு போதும் நம்மளுக்கு வீடு. இல்ல மற்றவங்களுக்காக நான் காட்டிக்கணுன்றதுக்காக ஒரு 60,00,000மோ, ரூ. 1,00,00,000க்கோ நான் வீடு வாங்கினேன் அப்படின்னா, அது நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய சின்ன சின்ன சந்தோஷங்கள கூட நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து பண்ற மாரி இருக்கும். நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னு நெனைக்கிறோம். ஆனா மற்றவங்க கண்ணு முன்னால நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ கடன் இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ பழகிக்கிறலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிப்பு சேர்த்து வைக்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பெனால்டி சார்ஜஸ். நீங்க கிரெடிட் கார்ட் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க வந்து அத டைம்க்குள்ள வந்து கட்டி முடிங்க. ஏன்னா பெனால்டி சார்ஜஸ்ன்னு போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாரி மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டிக்கிட்டே வராதீங்க. எவ்வளவு முடியுதோ, அத வந்து நீங்க கட்டி முடிச்சுடுங்க. 1 மாசத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறீங்களோ, அத அடுத்த மாசம் பில்லுல வந்து கட்டிடுங்க. அதே மாதிரி தான் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம எப்பயுமே மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ண கத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பில்ஸ் எல்லாம் டேட் கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேட்டுக்குள்ள தான் நீங்க கட்டணும் அப்படின்னா, அந்த டேட்டுக்குள்ள கட்டுங்க. எக்ஸ்ட்ராவா அதுக்கான ஒரு பெனால்டி போட்டு அந்த எக்ஸ்ட்ரா காச கட்டுனோம்னா, நம்மளுக்கு தான் வந்து நஷ்டம். ஸோ இந்த மாதிரி பெனால்டி சார்ஜஸ் வராத மாரி வந்து பார்த்துக்கோங்க. இதுலயும் வந்து எவ்வளவு காசு உங்கனால மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். பெனால்டி சார்ஜஸ் ரொம்ப அதிகம். அது உங்க கண்ணுக்கே வந்து தெரியாது. ஏன்னா, இந்த மாசம் நீங்க என்ன நெனச்சிட்டு இருப்பீங்கன்னா, பெனால்டி சார்ஜ் ரூ. 150 தான் போட்டிருக்கான். நான் கட்டிட்டு போயிடுவேன். ஆனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பெனால்டி சார்ஜஸோட சேர்த்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து கடன் ஆயிருக்கும். அது வந்து உங்களுக்கு கண்ணுக்கே வந்து தெரியாத நெறைய சார்ஜஸ் இருக்குது. ஸோ, அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பில்ல வந்து சீக்கிரமா வந்து கட்ட ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஈபி பில்லு இவ்வளோ தேதி தான் வந்து கட்டணும்னு இருக்குது. அதனால முன்னாலேயே அதுக்கான காச எடுத்து வச்சுட்டு, முன்னாலேயே வந்து பே பண்ணிடுங்க. இப்பலாம் வந்து நீங்க கூகுள் பே அது மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பே பண்ணிக்கிறலாம். நேரா போய் தான்
இபி ஆஃபீஸில் தான் வந்து கட்டணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து டேட்டு என்னென்ன பில்லு இருக்குன்றத மாதம் 1ஆந்தேதியே உட்காந்து எல்லாத்தையுமே எழுதிடுங்க. அதனால் அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறத பழகிக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டெக்கர். இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்து டெக்கரேஷனுக்காக வந்து வச்சுருப்போம். அது வந்து எவ்வளவு செலவு பண்ணி வீடு அழகா இருக்கணும்னு காட்டுறதுக்காக நம்ம நெறைய விஷயங்கள் வந்து செலவு பண்ணி வாங்குறோம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாரி டெக்கரேட்டிவ் பீஸஸும் எவ்வளவு விலை விக்கிதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வீட்ட அழகா வச்சுக்கிறணும்னு நெனைக்கிறவங்க, இந்த மாதிரி காசு செலவு பண்ணி தான் ஒரு விஷயத்த வாங்கி நம்மளுடைய வீட்ட அழகுபடுத்தணும்ன்றது கிடையாது. வீட்லயே வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் டிஐஒய் நீங்களே வந்து பண்ணலாம். நெறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது. கிராஃப்ட் ஒர்க்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இருக்குது. வீட்டு பொருட்கள் வந்து எப்படி அழகா நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி கத்துக்கிட்டு, நீங்க வந்து நெறைய விலை குடுத்து ஒரு பொருள வாங்குறதுக்கு பதிலு, வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு சின்னதா நம்மளே வந்து அழகா நம்ம வந்து பண்ணலாம். அதில வந்து நெறைய காசு மிச்சமாகும். ஏன்னா, அந்த ஹோம் டெக்கருக்காக நெறைய பேரு வந்து ஆயிரக்கணக்கில மாசம் மாசம் செலவு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அழகா வச்சுக்கலாம் நம்மளுடைய வீட்ட. ஆனா, அதுக்காக காசு செலவு பண்ணி தான் அழகா வச்சுக்கிறணுன்றது கிடையாது. இந்த மாரி வீட்டிலேயே வந்து ஹோம்மேட் கிராஃப்ட்ஸ்ல நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை அயர்னிங் அட் ஹோம். எத்தன பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து பார்த்துருக்கேன். அ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயி கடையில தான் வந்து குடுத்து அயர்ன் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் விலை அதிகமாயிடுச்சு அயர்ன் பண்றதுக்கெல்லாம். இருந்தாலும் நெறைய பேருடைய வீட்ல வந்து கடையில தான் எடுத்துட்டு போய் அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம, முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே வந்து நம்ம ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு, வீட்லயே வந்து அயர்ன் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு வந்து ஒரே நாள்ல அயர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒரு நாள் ஒருத்தருடைய துணிகள வந்து அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாள் உங்க துணிகள அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு இப்போ 7 நாளைக்கு போடுற மாரி இருக்குன்னா, ஒரு 7 ட்ரெஸ்ஸு நீங்க அயர்ன் பண்ணி போடுறவங்களா இருந்தீங்கன்னா, அயர்ன் பண்ணி அத வந்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் உங்க ஹஸ்பண்டோடது, அடுத்த நாள் குழந்தைங்களோடது. அந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா, ஒரே நாள்ல உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யணும், டயர்டா இருக்கணுன்ற மாரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது. இதில நெறைய காசு மிச்சமாகும். ஏன்னா, வெளியில போய் நீங்க அயர்ன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு காசு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி விஷயத்தில நீங்க வந்து காசு சேமிக்கலாம். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் டெட்ரா பேக்ஸ். இப்ப நீங்க வந்து ஏதாவது வாஷிங் பவுடரு இல்லன்னா வந்து ஹேண்ட் வாஷ் லிக்விடு இந்த மாரி ஏதாவது லிக்விட்ஸ் மாரி. ஸோ வாஷிங் ஐட்டம்ஸு, அப்புறம் கிளீனிங் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்க பெரிய பெரிய பேக்கெட்ஸ் டெட்ரா பேக்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப மாசத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது கெட்டு போகாது. அப்ப நம்மளுக்கு வந்து எப்ப தேவையோ அப்ப வந்து நம்ம உடனே போய் கடையில வாங்க வேண்டிய ஒரு அவசியம் வராது. ஏன்னா அடிக்கடி நம்ம போய் கடைக்கு போனோம்னா, எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு விஷயம் வாங்கிட்டு வருவோம். எக்ஸ்ட்ரா செலவு வரும். அது மாரி இல்லாம இந்த மாதிரி டெட்ரா பேக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வீட்ல காலி ஆகும்போது அதுலேருந்து எடுத்து நம்ம ஊத்திக்கலாம். இது வந்து சாப்பாட்டு விஷயத்துல நான் சொல்லல. வெறும் கிளீனிங் ஐட்டம்ஸு, வாஷிங் ஐட்டம்ஸ் இதில சொல்றேன். இதில வந்து டெட்ரா பேக்ஸ் வந்து நீங்க குட்டி குட்டியா வாங்குறதுல வந்து நீங்க காசு வந்து அதிகமா செலவு பண்ற மாரி இருக்கும். மொத்தமா வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஆஃபரும் நெறைய வந்து போட்டிருப்பாங்க. அதில வந்து உங்களுக்கு நெறைய காசும் மிச்சமாகும். லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்டி கன்டென்ட்ஸ் பிஃபோர் யூசிங் நியூ. நம்மளுக்கெல்லாம் வந்து இப்ப அந்த பழக்கமே கிடையாது. முன்னாலலாம் என்ன பண்ணுவோம்னா, எங்க வீட்ல எப்போ வந்து பேஸ்ட்டு காலி ஆகுதோ, அந்த பேஸ்ட்ட வந்து உருட்டி, நசுக்கி அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் கடைசியில அத தூக்கி போடுவோம். நெறைய டைம்லாம் வந்து அந்த பேஸ்ட்ட வந்து கட்டெல்லாம் பண்ணி அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வலிச்சு எடுத்து பிரஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து இருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அது காலி ஆகுறதுக்கு முன்னாலே அந்த விஷயங்கள் எல்லாமே தூக்கி போட்டுருவோம். அது ஒரு க்ரீமா இருக்கட்டும், ஒரு ஷாம்பூவா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். நம்ம வந்து இருக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுறோம்னா, வாங்கிர்றோம். அதில உள்ள இருக்குன்னு கூட தெரியாம நம்ம எடுத்துட்டு போய் தூக்கி போட்டுறோம். இப்ப நான்லாம் ஷாம்பு பாட்டில்ல வாங்குறதுனால என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் காலி ஆகுற மாரி இருக்குது. காலி நம்ம கடைசியில அது பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் அமுக்குனாலும் அதுலேருந்து வெளியிலே வராது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, கவுத்தி வச்சுருவேன். அந்த ஷாம்பு பாட்டில. கவுத்தி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாமே வந்து கீழ அடியில வந்துட்டுருக்கும் இல்லையா? ஸோ அப்ப வந்திருக்கும்போது, அந்த ஷாம்பூவ எடுத்து நம்ம கடைசியா வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து ஒரு பொருள் உங்ககிட்ட காலி ஆகுற வரைக்கும் அத வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க.
அது காலி ஆனதுக்கப்புறமா தான் அடுத்த பொருளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதே வந்து பெண்கள்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஆல்ரெடி வந்து நெறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா, அதையும் மீறி என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஏதாவது அட்வர்டைஸ்மென்ட் போட்டாங்க, இல்லைனா அவங்க ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து அந்த மாரி வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு வந்துருவாங்க. பழைய விஷயத்த அப்படியே வந்து போட்டுருவாங்க. அது வீணா போயிடும். அதேமாரி எக்ஸ்பைரி டேட் வந்து இந்த மாரி மேக்கப் ஐட்டம்ஸோ ஏதோ வந்து நீங்க வந்து ஏன்னா நெறைய பேர் வந்து டெய்லி போடுறவங்களும் இருக்காங்க. இல்லன்னா ரேரா போடுறவங்களும் இருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா வந்து அழியாத மாரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு மேல ஏதாவது ஸ்டிக்கர் மாரி ஒட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து இந்த எக்ஸ்பைரி டேட்ல இருக்குது. அதுக்குள்ள நம்ம அத யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து காலி பண்ணிட்டு தான் அடுத்த விஷயத்த எடுத்து யூஸ் பண்ணணும். 2மே சைமல்டேனியஸாவும் யூஸ் பண்ணலாம். ஆனா, எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா, ஒரு பொருளுடைய விலை ரொம்ப அதிகமா தான் இருக்கும் கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது, அத வந்து நம்ம காலி பண்ணாம இன்னொரு விஷயத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா, இதில இருக்கிறது எக்ஸ்பயர் ஆயி, இது வந்து வீணா போயிடும். அப்ப நம்மளுக்கு காசும் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ முக்கியம் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல நம்ம வீட்ல நெறையா காச நம்மனால வந்து சேமிக்க முடியும். ஸோ கடன் வாங்காம இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோவும் பண்ணுங்க. அப்பதான் உங்கனால வந்து காச வந்து வாழ்க்கையில வந்து சேமிக்க முடியும். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.